Hello friends, welcome to the Soruda Yellam. Hi guys, today நம்ம பார்க்க போற ரெசிபி வாழைப்பூ வடை பார்க்க போறோம். வடைனாலே மோஸ்ட் ஓவர் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் வடையில நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மசால் வடை, உளுந்து வடை, வாழைக்காய் வடை, இன்னும் நிறைய வடை எல்லாம் இருக்கு. பட் எனக்கு என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் வாழைப்பூ வடையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் ஆயா செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பட் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ்னால செய்ய முடியாதுன்ற காரணத்தினால அவங்கக்கிட்ட இந்த வடையை கேட்டு நான் செய்கிறேன். அண்ட் அதுக்காக வாழைப்பூ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய வெயின்ஸ்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாகவும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிக்க போகிறோம் நம்ம ஃபைனாக. அதனால் இது இப்படி இருக்கட்டும். அப்புறம் இதுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ், வடைக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது யாராலையும் சொல்ல முடியாது, நீ தான் செஞ்சியா அப்படின்ற மாதிரி கேட்குவாங்க. அந்த சேஞ்சஸ் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லாத சேஞ்சஸ். இதுக்கு வடைக்கு அரைக்கிற பருப்பு, இதாங்க அந்த சேஞ்சஸ். இதில் என்ன பருப்பு தானே நீ காட்டுற, இது என்ன சேஞ்சஸ்ன்னு கேட்டுறாதீங்க. இது நம்ம சாதாரணமாக இது பண்ணுற பருப்பு கிடையாது. இதுக்கு பேர் பட்டாணி பருப்பு. இது கடலை பருப்பு கிடையாது, பட்டாணி பருப்பு. கடலை பருப்புலேயே பட்டாணி மாதிரி முழுன்னு இருக்கும், தெரியுதுங்களா? இந்த பருப்பு தான். இதை தான் வாங்கி எப்பயுமே மசால் வடை செஞ்சாலும் சரி, நீங்கள் வாழைப்பூ வடை இந்த மாதிரி வடைலாம் செய்யும்போது இந்த பருப்பு யூஸ் பண்ணிங்க. கடலை பருப்போட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். அண்ட் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு ஒரு 2 to 3 hours ஊற வைக்கணும், சோக் பண்ண போகிறோம். அதுக்கு பருப்பு எடுத்தாச்சு. அண்ட் வாட்டரை ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. 2 to 3 hours நம்ம மேக்ஸிமம் இதை ஊற வைக்க போகிறோம். அண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்டாணி பருப்பு. நான் இந்த பருப்பு தான் செய்யணும்னு சொல்ல, இந்த பருப்பு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக நீங்கள் செய்கிற மசால் வடைக்கும் இந்த பட்டாணி பருப்பு போட்டு செய்கிற மசால் வடைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்றது. அண்ட் இது சோக் ஆகட்டும். அண்ட் ஆஃப்டர் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். பாய். நான் ஒரு 3 hours ஊற வச்சுருக்கேன் இந்த பருப்பை. இப்போ ஊறி நல்லா பெருசாக இருக்குது, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அரைச்சிக்க போகிறோம். குறைப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிக்கூடாது, நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிக்கக்கூடாது. தண்ணி வேணும்னா கொஞ்சம் தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் அரைக்கும் போது ஒரு உரிக்காத பூண்டு, தோலோடு இருக்கிற பூண்டை ஒரு பெரிய சைஸ் பூண்டு ஒன்று போட்டிருக்கேன் மிக்ஸி ஜாரில். அண்ட் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கிறதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு, கல் உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு சும்மா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சிக்கலாம். இதோ நம்ம வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்படி அரைச்சிக்கணும், குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ இதில் எல்லாம் சேர்க்குறதுலாம் சேர்த்துலாம். நான் 1/2 கிலோ பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு வாழைப்பூ, முழு பூ இதுலேயும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 6-7 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஆனியன் 4 ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்மால் சைஸ் ஆனியன் தான், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வடை மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வடை தட்டி எண்ணெயில் போடலாம். ஒரு வானலில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சி போச்சு. இப்போ நம்ம வடையை நல்லா தட்டி போட்டுக்கலாம். வடையை இப்படி தட்டிட்டு பார்த்து சேர்த்துக்கங்க. இந்த வடை அவ்வளோ ஹெல்த்தி வேறு. பசங்க நீங்கள் வாழைப்பூ கூட்டு வச்சா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க, எந்த பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா என் பையன் சுத்தமாக சாப்பிட்றதில்ல. வாழைப்பூ கூட்டோ பொரியலோ எது செஞ்சாலும் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் இந்த வடை மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டுனா ஒரு 4 வடை சாப்பிடுவான். அதனால் நீங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கணும். நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். நல்லா கலர் மாதிரி வரணும், அப்புறம் எடுத்துடலாம். வடை நல்லா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா?
இப்போ இதை டிஷ்யூ பேப்பர் போட்ட பிளேட்டில் வச்சுருங்க. முறுமுறுன்னு வந்திருக்கு. மீதி இருக்க வடையும் போட்டுடலாம். ஃபைனலாக நம்ம வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீ டைம் ஸ்நாக்ஸ். நாங்கள் இப்போ டீயோடு அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அண்ட் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் வடை செம்மையாக வந்திருக்குங்க. ரொம்ப மொறுமொறுப்பாகவும் உள்ள கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்ம சூப்பருங்க. அந்த கிறிஸ்பினஸ் நல்லா தெரியுதா உங்களுக்கு? நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அண்ட் மறக்காமல் சோறுதா எல்லாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.